ஹலோ காய்ஸ், இது உங்கள் தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் பியாண்ட் த டைம் கேஸ் அனிமாவோட 13வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் மெர்மைட் பிரின்ஸ் ஒரு இடத்துல நடந்து போக அந்த இடத்துக்கு மேலே தான் ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை போட்டு தளர்றதுக்கு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தனை கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமான மனிதர்களை பார்த்தாலே பிடிக்காது. அது இல்லாமல் என்னோடய மக்களோட ட்ரெஸ்ஸரை திருடிட்டு வந்திருக்கேன். நான் எப்படியும் நான் சும்மா விடுவேன். நான் சாதாரண மனுஷன் தான், நான் அதை செய்யலை. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். சூக்கிங், அடுத்தது நீ தான். அப்போ ஹீரோ அவன் பின்னாடி வந்து ஒரே குத்து தான். அவன் மூஞ்சி மகரையெல்லாம் உடச்சிக்கிட்டு பறக்கிறான். அப்படியே 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ அவன் கையை பிடிச்சி திருப்பி விட்டுறான். அப்போ அவன் பாய்சன் எல்லாம் ஹீரோ மேலே துப்ப நம்ம ஹீரோவும் பக்கம் இருக்க ஓட்ட சீல்டாக யூஸ் பண்ணி அவனோட வெப்பனில் பாய்சன் தழுவி அவனை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். அப்போ அவன் பொறுமையாக எழுந்து உன்னோட பாய்சன் எல்லாம் என்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல, ஆனால் அவனை அந்த பாய்சன் அட்டாக் பண்ணிடுது. இது எப்படி சாத்தியம்? இந்த பாய்சன் உனக்காக ஸ்பெஷலாக உருவாக்குனது, இதுக்கு மருந்தே கிடையாது. இப்போ நான் செத்து போக போனால் உன்னையும் கூட்டிகிட்டு போவான். ஹீரோ பார்க்கும்போது அவன்கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸரை எடுத்துகிட்டு போகிறான். அது இல்லாமல் அந்த ஜெலையும் உடைச்சிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. என்னோடய பிரதரோட சிக்னல் இங்கே தான் இருந்துச்சு. அவன் எப்படி முழு உடலுமே இல்லாமல் செத்து போயிருப்பான். நீங்கள் அவனை பாதுகாப்பாமல் என்ன பண்ணியிருந்தீங்க? என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மாஸ்டர் 1 மணி நேரம் எங்களை விட்டு தள்ளி தான் இருப்பார். இதை யூஸ் பண்ணி யாரை கொண்டுட்டாங்க? அப்பாவை என்னோடய பிளட் லைனை கொண்டவனோட ஆர்ஆர் ட்ரேஸ் பண்ணுங்க. என்னோடய ஆர்டர் படி இன்னும் 15 நாள் அவன் எங்கே இருக்கான்னு சிட்டியில் தேடுங்க. அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இன்னொரு பொண்ணு அங்கே வருது. அவனை கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்னு கத்துறா. அடுத்த சீங்களாக லீலாங்க என்னோட பிரதர் செத்து போயிட்டான், அதனால் நீ இந்த மொத்த சிட்டியும் லாக் பண்ணு, யாரும் வெளியே போகக்கூடாது, எல்லோரும் போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறா. இதை பார்த்த மக்கள் எல்லாம் மெர்மைட் பிரின்ஸை யாரோ கொண்டுட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் இன்னும் கோபமாக இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ துறைமுகத்துக்கு வர இப்போ சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ நான் அண்டிங் டிவிஷனோட ஆஃபீஸர், இப்போ நான் ஆஃபீஸர் டியூட்டியில் இருக்கேன். நீங்கள் ஆஃபீஸராகவே இருந்தாலும் பர்மிஷன் டோக்கன் எடுத்துகிட்டு வாங்க, நான் உள்ளே விடுறேன். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வருது. இந்த பக்கம் ஹீரோவை ரவுண்டு கட்டுறாங்க. அப்படியே அந்த பக்கம் வேகமாக ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க, அவகிட்ட வந்து ஹீரோவை பார்க்க, ஆனால் அது ஹீரோ கிடையாது. அவ்வளோ என்னை அவன் ஏமாற்றிட்டான்னு கோவப்படுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ கப்பலில் போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன நினச்சின்னு யோசிச்சு பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு தாவா கிங் பெங் தான் வந்திருக்கான். அவன் கார்ட்ஸ்க்கு காசை கொடுத்து ஹீரோவை சேவ் பண்ணிடுறான். திரும்பவும் இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ நான் அவனுக்கு கடன் பட்டு இருக்கேன். இந்த வெஸ்டர்ன் இப்போ 7th லெவலில் இருக்கேன். இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி லிசர்ட் ஐலாண்டுக்கு போயிடணும். அப்போ ஹீரோ அவங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸரெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோவோட கப்பலை ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அது கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். இது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணோம், இதுக்கிட்டேருந்து தப்பிக்கினா இதால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு 3 பந்தை தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீனில் இன்னொரு கப்பலை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அதே வகையான மாஸ்டர் வர ஒரு பொண்ணு அது எல்லாத்தையும் வெட்டி சாச்சிடுது. அப்போ அந்த பொண்ணு நீ என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு திட்டிகிட்டு இருக்கா. திரும்பவும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண வர அவன் அதை பிளாக் பண்ணிடுறான். இந்த பொண்ணோட பேர் டிங்ஸி. என்னோடய ஆன்ட்டி சொன்ன மாதிரி நீ எதுக்கு இங்கே தனியாக வந்த? சரி பொறுமையாக இருங்கன்னு அவன் பயப்படுறான். இது 9th லெவல் வெசல், அதனால் பயப்படாமல் இருக்கலாம். என்னோட கிராண்ட் பாக்கிட்ட சொல்லிட்டான், அவங்க கண்டிப்பாக நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ அந்த இடத்த நம்மளோட ஹீரோவோட கப்பல் கிராஸ் பண்ணி போகுது. இதை 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அதில் ஹீரோ மாசாக உட்காந்துட்டு போகிறான். இது அந்த பையன் தானே இவன் ஷாக் ஆகுறான். அந்த நேரத்தில் அவள் ஹீரோவை பார்த்து என்ன ஒரு அழகான பையன் ஆச்சரியப்படுறா. அப்போ அவள் ஹீரோவை கூப்பிட போக அவன் தடுக்க பார்க்க நான் அவனை தண்ணி விட்டு ஹீரோ கிட்டே போய் பேசுகிறேன். ஜூனியர் பார்த்தா நீங்கள் என்ன மெத்தடை யூஸ் பண்ணீங்க மாஸ்டர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? உங்களால் அதை சொல்ல முடியுமா? அப்போ அவன் கோவப்பட்டு எங்களுக்காக இதை கிளியர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறான். ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறான். நீ என்னை இக்னோர் பண்ணுறியான்னு அட்டாக் பண்ண, ஆனால் ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட பவரை காலி பண்ணி விட்டுறான். இன்னும் ஃபர்பியன் வேலான்னு இவன் ஷாக் ஆகுறான். அதுக்கு மேலே இவன் ஷாக் ஆகுறான். இவனை இப்படியே விட்டால் பெரிய ஆளாக வருவான்னு கோவப்படுறான். திரும்பவும் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எங்களை மன்னிச்சிரு, இவன் தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் மட்டும் இதிலிருந்து எங்களை சேவ் பண்ணால் உங்களுக்காக நான் காசு கொடுக்குறேன், எவ்வளோ வேணும்? நம்ம ஹீரோவும் 23 சொல்கிறான். சரி நான் எக்ஸ்ட்ரா காசு கூட கொடுத்துட்றேன், எங்களை மட்டும் உங்களோட கப்பலில் ரைட் பண்ண அனுமதிக்கிறீங்களா? ஏன்னா எங்களோட கப்பல் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம ஹீரோவும் சரின்னு தலையாட்டுறான். இதை கேட்டதும் ஹீரோவோட கப்பலுக்கு வந்துடுறா. ஆமாம், நீங்கள் எதுக்கு 200 பிரிஸ்டோனை தந்தீங்க? அதை நீங்கள் எங்களை சேவ் பண்ணுறதுக்கும் எங்களை சேஃபாக வெஸ்ட் காட்டல் ஐலாண்டுக்கு விடுறதுக்கும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹீரோவும் 2 ஐலாண்டு பக்கமாக இருக்கிறதுனால ரைட் பண்ண ஒத்துக்கிறான். அப்பாவும் சீனியர் சிஸ்டர்னு கூப்பிட இவன் இதை கேட்டதும் முறைக்கிறா. நீ அதே கப்பலில் வெயிட் பண்ண, உன்னோட கிராண்ட் போனை வந்து சேவ் பண்ணிப்பார். ஹீரோ அந்த பந்தத்தை அந்த கப்பல் மேலே தூக்கி போட்டு போகிறான். இந்த பக்கம் இவன் சீனியர் சிஸ்டர்னு கதறிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோவோட கப்பலை தான் காட்டுறாங்க. ஆமாம், என்னோடய பேர் டிங்ஸி, என்னோட பேர் சூக்கிங்.
சீனியர் பிரதர், உங்களோட கப்பல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு பசிக்குதா இல்லை ஸ்நாக்ஸ் வேணுமான்னு ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனை பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு மீன் மாட்டிக்கிது. அப்பாவும் மீன் மாட்டிக்கிச்சுன்னு சீனியர் சிஸ்டரை கூப்பிட அமைதியாக இரு பிரதர்ஸ் கல்டிவேஷன் பண்ணுறாருன்னு சொல்கிறான். இதை கேட்டவன் வருத்தப்படுறான். இந்த அழகான முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறாங்கன்னு கோவப்படுறான். அப்பாவும் ஒரு பிள்ளை எடுத்து இது மைண்டை ஷார்ப்பாகவும் பாக்கஸாகவும் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்காக வேணாம்னு சொல்கிறான். ஆனால் திடீர்னு அவள் அதை வாங்க வர இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதை வாங்கிக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்ததும் ஒரு கற்பனை கோட்டுக்குள்ளேயே போயிட்டான். ஏன்னா அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அவள் அதை வாங்கிக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்து தான் இவனோட மனசு உடைஞ்சே போச்சு. இந்த சீனியர் சிஸ்டருக்கு பிடிக்கலன்னு ஓனும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். கடைசியில் இந்த மீன் என்ன பாருங்களான்னு மாதிரி அநியாயமாக செத்து போச்சு. அடுத்த சீனில் ஹீரோவோட கப்பல் ஒரு சேப்பு புகை மண்டலத்துக்குள்ளே போகுது. அப்போ அந்த தண்ணி கடியில் நிறைய மான்ஸ்டர் ஹீரோட கப்பலை நோக்கி வருது. அப்படியே எல்லா மான்ஸ்டரும் வெளியே வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. அப்படியே ஒரு பெரிய மான்ஸ்டர் ஹீரோவோட கப்பலுக்கு மேலே இருந்து நிற்கிது. அப்போ டிங்ஸி சொல்கிறேன் இது 100 டுவெல்ட் சாங்குன்னு. அந்த நேரத்தில் எல்லா மான்ஸ்டரும் கப்பல் கிட்ட நடந்து வருது. அப்போ ஒரு சவுண்டு கேட்க இருந்தாலும் ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு கோல்டன் போனிக்ஸ் போர்டு இலிக்ஷனாக வருது. அப்படியே எல்லா மான்ஸ்டரும் ஹீரோ கப்பல் கிட்ட வர அப்போ தூரத்தில் தண்ணிக்குள்ளே ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கிறதா காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.